இருக்கின்ற எஸ்ஆர்எஸ் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலே 4 புத்தகங்கள் வெளியிட இருக்கின்றன. எஸ்ஆர்எஸை பற்றி தெரிய வேண்டும் என்றால் 1971ஆம் ஆண்டு முதலே அவர் புத்தகங்களை எழுத தொடங்கிவிட்டார். எங்கள் வயதை ஒத்தவர், எங்களுடன் அரசியலிலே ஈடுபட்டவர், அப்பொழுதே எழுத்தாற்றல் மிக்கவர். அப்பொழுது அரசியல் இருக்கின்ற ஒரு புத்தகம் வர வேண்டும் என்றால் துக்ளக் என்ற ஒரு பத்திரிகை தான் அரசியல் புத்தகமாக தமிழ்நாட்டிலே வந்து கொண்டிருந்தது. அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடக்கூடிய பத்திரிகையானது. அந்த புத்தகத்திலே ஒரு இளம் எழுத்தாளராக சுமாராக 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி கொண்டார். இன்று வரையும் அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். ஆகவே ஒரு இளம் எழுத்தாளராக தமிழகத்தில் உருவாகியவர் தான் எஸ்ஆர்எஸ் அவர்கள். அத்துடன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே பங்கு கொண்டு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடனும் ஜெயலலிதாவுடனும் நெருக்கமான உறவு கொண்டு அரசியல் பணியாற்றியவர். அதற்கடுத்தபடியாக பாரதிய ஜனதாவில் வந்து பணியாற்றி கொண்டிருப்பதுடன் அனைத்து தலைவராலும் மதிக்கப்படக்கூடியவராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அதற்கு மேலாக எஸ்ஆர்எஸை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் எப்படி கண்ணதாசன் எழுத்துக்கள் நீரோடை வளை வனவாசம் இந்து அர்த்தமுள்ள இந்து மதங்கள் எல்லாம் எப்படி நீரோடை போல் இருக்குமோ அதே போன்று இவருடைய எழுத்துக்கள் 65 புக்குகள் இதுவரைக்கும் எழுதியிருக்கின்றார். இதில் 4வது புக்கு, 69 புக்குகள் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கின்றன. அப்படி மாபெரும் புத்தக எழுத்தாளராக விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் தனியாக அதை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. ஒரு புத்தகம் 2 புத்தகம் வந்தாவே ஒரு பெரிய எழுத்தாளர்கள் என்கின்ற பொழுது இன்று 70 புக்குகள் 100 புத்தகத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு எழுத்தாளர் தன்னை மிக பெரிய எழுத்தாளராக அவர் வெளிப்படுத்திக் கொள்வதே இல்லை. காரணம் தன்னுடைய எழுத்தின் வலிமையை அவர் உணர்ந்திருக்கின்றார். கண்டிப்பாக அது மக்களிடத்தில் சேரும் என்று அவர் நினைப்பதுதான் காரணம் என்று இந்த கருத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இன்று 4 புத்தகங்கள், இந்த 4 புத்தகங்களும் முக்கியமான புத்தகங்கள். காரணம் வந்து ராமர் கோயிலை பற்றி நாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறோம். இப்படி பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த கோயில் கட்டிட்டாங்கன்ட்டு. அப்படி இல்லை. அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, அதன் வரலாறு என்ன, அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன, அந்த கோயிலுடைய வரலாறு 2000 ஆண்டு வரலாறை சுருக்கமாக அந்த புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தகத்தை கொடுத்திருக்கின்றார். அது அடுத்த ஆண்டுவாக அறத்தின் ஆற்றல், அறத்தினுடைய நம்ம நினச்சிட்டோம் வள்ளுவர் போட்டிருந்தது புத்தகத்தில். வள்ளுவரை பற்றி தான் இல்லை, அன்றைய இருந்த அத்தனை தமிழ் இலக்கியவாதிகளும் சங்க இலக்கியக்காலும் இளங்கோவடிகளாகட்டும் சிலப்பதிகாரத்தில் ஆகட்டும் அனைத்து நூல்களிலும் இருந்து அறத்தை பற்றி சொல்லியதை அறத்தை வலிமையாக மக்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கின்றார். அதே போன்று தாய் வீடு என்ற எம்ஜிஆர் புக்கு, அவர் எம்ஜிஆருடன் நெருங்கி பழகியவர். எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. எம்ஜிஆரை பற்றி நாம் இதுவரை தெரிந்து கொண்டதை விட அந்த புத்தகத்தின் மூலமாக அதிக அளவில் தெரிந்து கொள்வதற்கு பெரிய வாய்ப்பு எடுத்து கொடுத்திருக்கின்றார். எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர், எப்படி இலக்கணம் கொடுத்தவர், எப்படி நன்கொடையாளர், எப்படி மனிதாபிமானம் என்பதையெல்லாம் விளக்கமாக அவர் அந்த நூலிலே சொல்லியிருக்கின்றார். அதே போன்று அடுத்த நூலாக அடுத்த நூலிலும் தன்னுடைய இந்திய வரலாற்றை எவ்வாறு வெளிப்பட்டு கொடுக்கிறார் என்றால், நாம் வந்து மெய்ப்பொருள் கண்டேன்னா ஏதோ ஒரு ஆன்மீக நூல் என்று தான் நினைத்து கொண்டிருந்தோம். அது ஆன்மீக நூல் இல்லை, முழுக்க அது ஒரு இந்திய வரலாறு நூல். கிமுவில் தொடங்கப்பட்டு இன்றைய அரசியல் வரைக்கும் இந்திய வரலாறை சுருக்கமாக அத்துடன் அதை தெளிவாக இந்திய வரலாற்றில் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகமாக வைத்திருக்கின்றார். ஆகவே 4 நூல்களும் மிக முக்கியமான நூல்கள். இந்த நூல்கள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அளவிலே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நூலாக இருக்கின்றது. அனைத்து நூலகங்களிலும், அனைத்து கல்லூரிகளிலும், அனைத்து பள்ளிகளிலும், அனைத்து மாணவ மாணவிகளும் படிக்கக்கூடிய இந்த 4 புத்தகங்களும் மிக மிக முக்கியமான நூல். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நூலை கொடுத்திருக்கின்றார். அதனுடைய நடையை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மென்மையாக அழகாக புத்தகத்தை எடுத்தால் வைக்க முடியாது அந்த அளவிற்கு கோர்வையாக கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே ஒரு மிகச் சிறந்த எழுத்தாளர் என்பதை இதன் மூலம் காட்டியிருக்கின்றார். இதன் மூலம் தமிழகத்திலேயே அவர் சிறந்த எழுத்தாளர், சிறந்த ஒரு பெரிய எழுத்தாளர் என்கின்ற அங்கீகாரம் தமிழக அரசும் மத்திய அரசும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவருடைய பணி மென்மேலும் எழுத்து பணி தொடர வேண்டும். அதே போன்று கவிதையிலும் அவர் சிறந்து விளங்கின்றார். கவிதை நடை என்பது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான நடையிலே கவிதை எழுதக்கூடிய பண்பாளர். அத்துடன் எதிர்காலத்திலே இவருடைய நூல்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டு அனைத்து மக்களும் படிக்கக்கூடிய ஒரு நூலாக உருவாக வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு அழகான ஒரு வாழ்த்துரை வழங்கிய மதிப்பிற்குரிய எஸ்டி சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்து விடலாம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய டி வெங்கடேஸ்வரன் என்கின்ற CD குமார் டெக்னோடெக்ஸ்